வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் உங்களை இன்னொரு திவச செய்தியோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நமக்கு புதிய ஒரு மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து புதிதான காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு தான் ஆண்டவரை செயற்பட வைக்கிறதா இருக்கிறது. ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேச போகிறேன். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் எந்த மதத்தவராயிருந்தாலும் எந்த வழியை பின்பற்றுபவராயிருந்தாலும் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து பயனடையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மனித குலம் முழுவதற்குமே ஒரு எதிரிதான் உண்டு. நம்முடைய ஒரே ஒரு எதிரிதான் மனித குலம் முழுவதற்குமே உண்டு. அதுதான் பிசாசு. அவன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, மனித குலத்துக்கு அவன் எதிரியாக இருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதரும் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பிசாசு ஆண்டவருடனாக யுத்தம் செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். இது ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறது. இதனால் தேவனோடு போர் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனுஷர்களோடு அவன் போர் செய்யும் போது, அவர்களை வஞ்சிக்கும் போது, அவர்களை தன் வழியில் திருப்பும் போது அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், தேவனுக்கு எதிராகவே நான் போர் செய்கிறேன், தேவனுக்கு எதிராகவே நான் வெற்றி பெறுகிறேன் என்று அவன் நினைக்கிறான். ஆகவே முழு மனித குலத்துக்கும், உங்களுக்கும் எனக்கும், நீங்க எந்த மதத்தினவராக இருக்கலாம், எந்த மார்க்கத்தவராக இருக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொது எதிரி உண்டு. அதுதான் பிசாசு. ஆகையால் இந்த செய்தி உங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தயவு செய்து இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாங்கள் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கப்பட்ட கர்த்தரினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:3 சொல்கிறது, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed us every spiritual blessing in heavenly places in Christ. அதை பார்த்தீங்கன்னா every spiritual blessing, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிறிஸ்துவுக்குள் வரும்போது நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையும் சரி, அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் சரி, அவர்களால் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. உங்களையும் நீங்கள் சோதித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாங்கள் சொந்தரவாளிகளாக இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருகிறது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சோதித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிறைவா இருக்கிறதா? ஒரு குறையற்றதா இருக்கிறதா? இதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கிறீர்களா என்று பார்த்தால் அதற்கு இல்லை என்றுதான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், இன்க்ளூடிங் மீ. நானும் முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவில்லை. முழுமையான ஃப்ரீடம் எனக்கு இன்னும் வரவில்லை. எங்கோ ஒரு இடத்திலே பிசாசு நம்மை பிடித்து வைத்திருக்கதை அநேக கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உங்களை நீங்கள் சோதித்து பார்த்தீர்கள் என்றால் உணர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாளிலே நான் ஒரு காரியத்தை பற்றி பேச போகிறேன். கெட்ட கனவுகள் மீது வெற்றி. விக்டரி ஓவர் பேட் ட்ரீம்ஸ். இந்த பேட் ட்ரீம்ஸ் காரியமும் பிசாசு நம்மை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு உபயோகிக்கும் ஒரு தந்திரம். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். பிசாசு பல வழிகளில் நம்மை ஏமாற்றுகிறார். பல வழிகளில் தன்னுடைய ஆளுகைக்குள் நம்மை வைத்திருக்க முயற்சி செய்கிறார். கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைத்த அந்த சுயாதீனம், அந்த விடுதலை, அந்த ஃப்ரீடம், அதை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாதபடிக்கு தன்னுடைய ஏதோ ஒரு பகுதியில் அவன் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அதில் ஒரு வகைதான் இந்த கெட்ட கனவுகள், பேட் ட்ரீம்ஸ். அப்ப பேட் ட்ரீம்ஸ் சொல்லும் போது குட் ட்ரீம்ஸ் என்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும். குட் என்று ஒன்று இருந்தால் தான் பேட் என்று ஒன்று இருக்க. நல்லவர்கள் என்று ஒரு கூட்டத்தார் இருந்தால் தான் கெட்டவர்கள் என்று ஒரு கூட்டத்தாரும் இருக்க முடியும். புரிகிறதா? அதே போலத்தான் பேட் ட்ரீம்ஸ் சொன்னா குட் ட்ரீம்ஸ் என்று ஒன்று உண்டு. ஆண்டவர், நம்முடைய தேவன், அவர் ஆவியா இருக்கார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. Lord is spirit. Where is the spirit of the Lord is, there is liberty, there is freedom. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல கனவுகளை நமக்கு கொடுக்கிறார். யோசேப்புடைய வார்த்தையை எடுத்து பார்க்கலாம். நம்முடைய டெஸ்டினி, அவருடைய எதிர்காலம் எப்படியாக அமைய போகிறது,
என்று அவன் 2 கனவுகள் மூலமாக, ஒன்றல்ல 2 முறை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதே போல இன்றைய நாளிலும் ஆண்டவர் நல்ல கனவுகள் மூலமாக, டிவைன் ட்ரீம்ஸ் மூலமாக பேசுகிறார். அதே போலத்தான் பிசாசு பேட் ட்ரீம்ஸ் மூலமாக நம்மோடு பேசி காரியங்கள் நமக்கு எதிராக செய்ய வைக்கிறார். புரிகிறதா? இந்த நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே 2 விதமான காரியங்களை பார்க்கலாம். ஒன்று சொப்பனம், அடுத்தது தரிசனம். நீங்கள் வேதத்தை வாசித்தால் இந்த காரியங்களை பார்த்திருப்பீர்கள். ஒன்று சொப்பனம் அல்லது அதை ராக்கால தரிசனம் என்று சொல்வார்கள், மற்றது தரிசனம். 2க்கும் வித்தியாசம் உண்டு. சொப்பனம் என்பது நாங்கள் தூங்கும் போது, எங்களுடைய சரீரம் ஓய்விலே இருக்கும் போது நமக்கு ஏற்படுகிற காரியங்கள், அது கனவு என்று நாங்கள் சொல்லுவோமே, அதுதான் சொப்பனம். நாங்கள் தூங்கும் போது நம்முடைய ஸ்பிரிட், அது ஸ்பிரிச்சுவல் ரைம்ல அது ஆக்டிவா இருக்குது. அந்த நேரத்தில் நமக்கு வருகிறது கனவு, சொப்பனம், இராக்கால தரிசனம். இன்னொன்று இருக்கு தரிசனம், அது விஷன். அது தூங்கும் போதல்ல, நாம் உணர்வோடு இருக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது அல்லது வேதம் வாசிக்கும் போது, இல்ல சும்மா இருக்கும் போது, நாங்கள் தூங்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள், அது தரிசனம் என்று சொல்லப்படும். சில பேர் கண்களை திறந்தும் பார்ப்பார்கள், சில பேர் கண்களை மூடின நிலையில் தரிசனம் காண்பார்கள். இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சொப்பனமும் இருக்கு, தரிசனமும் இருக்கு. அதே போல் நான் சொன்னது போல கனவையும் நாங்கள் 3 விதமாக பிரிக்கலாம். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கொண்டிருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சரியா விளங்கிட்டு என்று சொன்னால், பிற்பாடு பிசாசு எப்படி நம்மை அந்த பேட் ட்ரீம்ஸ் மூலமாக தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்து நம்மை முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நம்மை கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனை நான் இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப கனவை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிற கனவு, டிவைன் ட்ரீம்ஸ், ஏஞ்சல்ஸ் மூலமாக அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறாங்க. முதலில் அநேக உதாரணங்களை சொல்லலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நல்ல உதாரணம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த டிவைன் ட்ரீம்ஸை கொடுத்தார். அவருடைய டெஸ்டினி, அவன் எப்படி இருக்க போகிறான் என்பதை முன்பாகவே ஆண்டவர் சொன்னவராக இருக்கிறார். அதே போல பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். மூடர்கள் உடைய பேச்சு எப்படி இருக்கிறதோ, அர்த்தம் இல்லாத பேச்சு போல, நம்முடைய தொல்லைகளின் திரட்சியினாலும் ட்ரீம்ஸ் நமக்கு வரும். அடுத்தது இன்னொரு காரியம் இருக்கு, அதுதான் பேட் ட்ரீம்ஸ். அது பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது. புரிகிறதா? 3 விதமான ட்ரீம்ஸ் இருக்கு. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அவர் தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார், சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார். அது தவிர நம்முடைய தொல்லைகளின் திரட்சினால், நம்முடைய ஆக்டிவிட்டி காரணமாக, நம்முடைய உள்மனதில் இருக்கிற சில காரியங்கள் மூலமாக, அதையும் பிசாசு பயன்படுத்த கூடும். அந்த உள்மனதில் இருக்கிற சில காரியங்கள் கனவாக வெளிப்படுவது உண்டு. அதே சமயம் பிசாசும் பேட் ட்ரீம்ஸை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். நாங்கள் மனிதர்கள் என்று சொல்லும் போது நமக்கு வெளியில தருவது சரீரம் மாத்திரம்தான். அது ஒரு கூடு மாதிரி, ஒரு கேஜ் மாதிரி, இது பூமிக்குரிய கூடாரம். ஆனா மனிதன் என்று சொல்லும் போது, நீங்க ஒரு மனுஷனை பார்க்கும் போது அங்கே 3 விதமான ஒரு சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். அவருக்கு ஒரு சரீரம் உண்டு, அது நாம் எல்லோரும் பார்க்கலாம். அதை தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு. இந்த ஆவியிலே தான் கர்த்தர் மனசாட்சியை வைத்திருக்கிறார். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் மனசாட்சி இருக்கிறது. நீங்கள் ஒரு தவறான காரியத்தை செய்யும் போது உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும், இது தவறு, இது பிள்ளை, இது சரி. அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அந்த ஆவி இருக்கு, அந்த ஆத்துமாவும் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இந்த ஆவியிலே வித்தியாசம் உண்டு. இந்த ஆவி உயிரடைந்திருக்கிறது. ரட்சிக்கப்படும் போது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு அது மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவரோடு இணையக்கூடிய நிலைக்கு அப்போது அது மாறுகிறது. அப்படியானால் மனிதன் என்று சொல்லும் போது ஒரு ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு, சரீரம் உண்டு. அப்ப இந்த கனவு என்ற காரியம் வரும்போது என்ன நடக்குது என்று சொன்னால், நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் உறக்கத்தில் இருக்கிறது, அது ரெஸ்டில் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் செயற்படுகிறது. நான் முதலே சொன்ன போல கர்த்தர் ஆவியா இருக்கிறார், தேவதூதர்கள் ஆவிகளா இருக்குதுன்னு, பிசாசுடைய விழுந்து போன ஆவிகள் இருக்கிறது, மனுஷ ஆவியும் இருக்கு. அப்ப இந்த மனுஷன் ஆவி, நம்முடைய ஆவியும் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆக்டிவா இருக்கிறது. ஆவிக்கு ரெஸ்ட் தேவையில்லை. அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சரீரத்துக்கு தான் இளைப்பாறுதல் உறக்கம் தேவை. ஆவிக்கு அது 24 hours அது ஆக்டிவ் ஆகித்தான் இருக்கு. அப்ப நாங்கள் உறங்கும் போது என்ன செய்கிறது, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் செயற்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் அது ஆக்டிவா இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைய காரியங்களை பார்க்கிறது, செய்கிறது. இதுதான் கனவா இருக்கிறது.
புரிந்து கொண்டீர்களா? இது கர்த்தர் ஆவியா இருக்கிறார். முதலே சொன்னது போல ஆண்டவரும் ஆவியா இருக்கிறார். நமக்கும் ஒரு ஆவி உண்டு. விழுந்து போன தூதர்கள் ஆவிகளா இருக்கிறார்கள். தேவனுடைய தேவ தூதர்கள் ஆவிகளா இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் செயல்படுகிறது நாம் உறங்கும் போது. இதுதான் கனவுக்கு அடிப்படையா இருக்கிறது. பேட் ட்ரீம்ஸுக்கு வருது. இப்ப 2 காரியத்தை பார்க்கலாம். நான் சொன்னது போல கெட்ட கனவுகள் மீது வெற்றி. அது பார்க்கும்போது ஒன்று கெட்ட கனவு, அடுத்தது வெற்றி. இப்போது நாங்கள் கெட்ட கனவுகளை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பேர், நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனை ஆவியோடு முன்பியோடு தொழுது கொள்கிறீர்கள், அந்நிய பாஷை கூட பேசுகிறீர்கள், உங்களுடைய வரங்கள் கூட செயற்படலாம். எத்தனை பேர் இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவம், அது எதுவாகவும் இருக்கலாம். பாவம் என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் செய்யக்கூடாது என்று ஒரு சொன்ன காரியம். என்னது? மது அருந்துவதா இருக்கலாம், புகைப்பிடிப்பதா இருக்கலாம், களவா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், எல்லா தகாத இடங்களுக்கு போகிற பழக்க வழக்கமா இருக்கலாம், சூதாட்டமா இருக்கலாம், எது என்றாலும் இருக்கலாம். எது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பராக செய்த பாவங்கள். நான் சில உதாரணங்களை சொல்றேன், அது உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பாவங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்தீர்கள் என்று. அந்த காரியத்தை இப்பொழுது நீங்கள் கனவிலே செய்கிறீர்கள். எத்தனை பேர் இதை செய்கிறீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன் செய்த பாவங்களை இப்பொழுது நீங்கள் நடைமுறை வாழ்க்கையை செய்வதில்லை, ஆனால் உங்களுடைய கனவிலே அந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். எத்தனை பேர் உங்களுடைய இறந்து போன உறவுகளின் சொப்பனத்தை பார்க்கிறீர்கள்? அவர்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள், சில சமயம் பேசுகிறார்கள், சில சமயம் பேசவில்லை, சில சமயம் ஆலோசனை சொல்கிறார்கள், சில பழைய சம்பவங்களை நினைவுபடுத்துகிறார்கள். எத்தனை பேர் இறந்து போன உறவுகளை பார்க்கிறீர்கள் கனவிலே? அவர்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள். இன்னும் உள்ள எத்தனை பேர் பாம்பு, தேள், பண்டி, கழுதை, மாடு, இந்த வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள் இப்படியான காரியத்தை உங்களுடைய கனவிலே பார்க்கிறீர்கள்? அவைகளெல்லாம் பிசாசுக்கு ஆண்டவர் அடையாளமாய் காட்டுவது. பாம்பை பார்க்கிறீர்களா? சில சமயம் வாழந்த பாம்பா இருக்கும், சில சமயம் 2 தலை உள்ள பாம்பா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. 2 தலை உள்ள பாம்பா இருக்கும், சில சமயம் விசித்திரமான உருவங்களா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் நீங்கள் உங்களுடைய கனவிலே பார்க்கிறீர்கள். எத்தனை பேர் உங்கள் கனவிலே you are having sex in your dreams? அது உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம், அல்லது பார்ட்னர் இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு முகம் தெரியாத உருவமா இருக்கலாம், அல்லது முகம் தெரிந்த உருவமா இருக்கலாம், வேற உருவங்களா இருக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை உங்கள் கனவில் இருக்கிறது? எத்தனை பேர் கனவிலே சாப்பிடுகிறீர்கள்? கனவிலே அசுத்தமான காரியங்களை பார்க்கிறீர்கள், அசுத்தமான காரியங்களை சாப்பிடுகிறீர்கள், ஏன் உணவை கூட சாப்பிடுகிறீர்கள். எத்தனை பேர் இப்படியான காரியங்களை இன்றும் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள்? உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். சில உதாரணங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இவைகள்லாம் மிகவும் கனவிலே மிகவும் பாரதூரமான கனவுகள். அது சிலதை நான் சொல்லியிருக்கிறேன். இவைகள் எல்லாம் பேட் ட்ரீம்ஸ். ஒரு காலம் நினைக்காதீர்கள், இது நல்ல கனவு அல்ல. உங்களை செத்து போன அம்மாவையோ அப்பாவையோ உங்கள் உறவுகளையோ சகோதரத்தையோ நீங்கள் பார்ப்பது நீங்கள் நினைக்கலாம் அது நல்ல காரியம் என்று, ஆனால் அது நல்ல காரியம் அல்ல. இவர்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று பார்க்கும் போது, பிசாசு நம்மை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்க விரும்புகிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு செக்கு மாடை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த செக்கு மாடு ஒரு இடத்தை தான் சுற்றி வரும். அதுக்கு அப்பால் போக முடியாது, ஏனால் அது அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லது ஒரு நாய், காட்டிலே கட்டப்பட்ட நாய் ஊர்ல நாங்கள் பார்க்கலாம். அந்த நாயை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அந்த நாய் ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கும். அதோட பவுண்டரி அந்த சர்க்கிளா தான் இருக்கும். அதை தாண்டி அந்த நாய் போக முடியாது. சில சமயங்களில் ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாக்கிலையும் பார்க்கலாம். ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும், அதை நீங்க அனுபவிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் வருவது போல் இருக்கும், ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போய்விட்டது போல் இருக்கு. இந்த செக்கு மாடு போல, அந்த நாயை போல பிசாசும் இந்த ட்ரீம்ஸ் மூலமாக உங்களை தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு சாதனமாக, ஒரு கருவியாக இந்த ட்ரீம்ஸை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? இப்ப உங்க வேலைத்தளத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருகிறது, ஒரு ப்ரமோஷன் வரப்போகிறது. அப்ப அங்க பார்க்கும்போது நீங்கள் தான் அதுக்கு மிகவும் தகுதியுள்ள நபரா இருப்பீர்கள். உங்களுக்கு அதுக்குரிய படிப்பு இருக்கும், அதுக்குரிய வேலை அனுபவம் இருக்கும், அதுக்குரிய திறமை இருக்கும், உங்களுக்கு தான் அது வருவது போல் இருக்கும். ஆனா கடைசி நேரத்தில் அது உங்களுக்கு வராது, அது வேறொருவருக்கு போய்விடும். அதே போலதான் வேலை, நீங்க இன்டர்வியூ போயிருப்பீர்கள், நன்றாக நீங்க இன்டர்வியூ செய்திருப்பீர்கள், கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி இருப்பீர்கள், உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கும்.
வேலை வருகிறது போல் இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் வராது. அது போல பிசினஸ் கான்ட்ராக்ட், எவ்வளவோ காரியத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இது போலத்தான் இவைகள் எல்லாம் பிசாசு நம்மை இந்த ரீம்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஆண்டவரும் இந்த காரியத்தை செய்கிறார். ஒரு 5% பார்க்கும்போது ஆண்டவரும் சில சமயத்தில் எங்கள் உயர்வுகளை தடுத்து நிறுத்துகிறார். ஏன் தடுத்து நிறுத்துகிறார் என்று சொன்னால், அவருக்கு தெரியும், எல்லாம் அறிந்தவர் நம்முடைய தேவன் சர்வ ஞானி, எல்லாம் தெரியும் அவருக்கு, நம்முடைய எதிர்காலம் நம்ம நன்றாய் தெரியும். அப்ப சில சமயத்தில் அந்த உயர்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது அழித்து விடும் என்று சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் ஆண்டவரும் அதை தடை செய்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் 195 விதமான காரியங்கள் பிசாசு நம்மை இப்படியான காரியத்தின் மூலம் தன்னுடைய ஆளுகைக்கு வைத்திருக்க முயற்சி செய்கிறார். பிசாசு அநேக தந்திரங்களை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார். அவன் பெரும்பாலும் தன்னுடைய தந்திரங்களை மாற்றுவதில்லை. ஏன் தன்னுடைய தந்திரங்களை மாற்றுவதில்லை என்று சொன்னால், அவன் ஏற்கனவே உபயோகிக்கிற தந்திரங்கள் நம்மை வீழ்த்துவதற்கு அவனுக்கு போதுமா இருக்கிறது. உதாரணமாக, ஒரு நபரை நான் கத்தியால் குத்த முடியும் என்று சொன்னால் எனக்கு துப்பாக்கி தேவையில்லை. ஏன்? என்னால் கத்தியாலே அந்த நபரை குத்த முடியும். அந்த கத்தியால் நபரை குத்த முடியும் என்று சொன்னால் நான் அடுத்த துப்பாக்கிக்கு போக வேண்டிய தேவையில்லை. அதே போல பிசாசு அதே தந்திரங்கள், எப்படி அவன் ஆதாமை ஏவாளையும் வஞ்சித்தானோ அப்படியாக அவன் ஆதியில செய்த அதே தந்திரங்களை தான் இன்று ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கையிலும் உபயோகித்துக் கொண்டு வருகிறான். ஆனால் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியாத படிக்கு நம்முடைய புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்ற ஓசியா 4:6 சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். My people perish for lack of knowledge. My people perish because of lack of knowledge. என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சொந்த ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அந்த ஆவிக்குரிய அறிவு நமக்கு இல்லாதபடியினால் அவருடைய சொந்த ஜனங்களாகிய நாங்கள், ஆண்டவர் வேறு ஒருவரை பற்றி பேசவில்லை, இந்த உலகத்தில் இருக்க மற்ற மக்களை பற்றி பேசவில்லை. நன்றாக அந்த வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசுவாசிகள், சீஷர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், எனது பிள்ளைகள், அவர்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அவருடைய வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய அந்த அறிவில்லாதபடியினால் அவருடைய வாழ்க்கை சங்காரமாய் போகிறது. இதே காரியத்தை ஏசாயா புத்தகத்திலும் வாசிக்கலாம். ஏசாயா 5:13 சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள் அறிவின்மையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். Therefore my people have gone into captivity because they have no knowledge. என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால், அறிவில்லை இல்லாத காரணத்தினால் சிறைப்பட்டு போகிறார்கள், கேப்டிவிட்டிக்கு போகிறார்கள். பிசாசுடைய அந்த கேப்டிவிட்டிக்கு அவர்கள் போகிறார்கள். இதன் காரணமாக அறிவில்லாத காரணத்தால் போகிறார். இங்கேயும் பாருங்கள், என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்ற என்னுடைய ஜனங்கள் இந்த அறியாமையினால், இந்த இக்னோரன்ஸால், அவனுடைய இன்னசென்ட் அந்த தன்மையினால் அவர்கள் பிசாசுடைய அந்த கேப்டிவிட்டிக்குள் போகிறார்கள். அந்த அறிவு நமக்கு வரும்போது, அதுதான் வேதத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கேப்டிவிட்டியிலிருந்து நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுத்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம், அந்த பரிபூர்ண சுதந்திரம், எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்போது தன்னுடைய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது, அந்த ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ளும் போது, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார். அப்ப பிசாசு எப்படியான காரியங்களை உபயோகிக்கிறான்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் வைத்து நான் சொல்றேன், இதை யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, என் சபையிலும் இதை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, பரிசுத்த ஆவியான துணையோடு நான் இதை கற்றுக்கொண்டேன், இதற்கு எனக்கு நாட்கள் சென்றது. உங்களுக்கும் இது மிகவும் உதவியா இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் நான் இந்த காரியத்தை சொல்றேன். எப்படியாக பிசாசு நம்ம வஞ்சிக்கிறான்னு சொன்னால், என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புது வருஷங்களில் ஆரம்ப காலத்தில் அவன் மனுஷர்களை உபயோகித்தார், சபையில் இருக்க மனுஷர்களை உபயோகித்தார். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிசாசுடைய கூலியாக செயற்பட்டார்கள். எனக்கு தெரியாது அவர்கள் அறிந்து செய்கிறார்களா அல்லது அறியாமையினால் செய்கிறார்களா, ஆனால் அவர்கள் பிசாசுடைய கையாட்களாய் மாறி இருந்தார்கள். எப்படி வந்து சொல்வார்கள், அந்த சகோதரி உங்களை பற்றி இப்படி சொன்னார், இந்த குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக இப்படி பேசினார்கள், இந்த குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக இதை செய்தார்கள். பல சமயங்களில் ஒன்றுமே செய்திருக்க மாட்டார்கள், சில சமயங்கள் ஏதாவது செய்திருப்பார்கள், ஆனால் இவர்கள் இப்படியாக வந்து சொல்வார்கள். இப்படி வந்து சொல்லும் போது அப்ப நமக்கு என்ன வருகிறது? எரிச்சல் வருகிறது, பொறாமை வருகிறது, கோபம் வருகிறது. நான் ஒன்றுமே அவர்களுக்கு எதிராக செய்யவில்லை, ஏன் இவர்கள் இப்படியாக எனக்கு செய்கிறார்கள் என்ற ஒரு கவலை வருகிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்மிடத்தில் வர வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்வது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் அனுபவிக்காமல் தடை செய்வது பிசாசின் வேலையா இருந்தது. அதை நான் இனம் கண்டு கொண்ட போது, எஸ், இவர்கள்
பிசாசுக்காக செயல்படுகிறார்கள். அவர்கள் அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இவர்கள் பிசாசின் கைக்கூலிகளாய் இருக்கிறார்கள் என்று நான் அவர்களை இனம் கண்டு கொண்ட பிற்பாடு பிசாசு என்ன அடுத்ததாக என்ன செய்தான்னு சொன்னால், நம்முடைய சிந்தையிலே தவறான காரியங்களை விதைப்பது. எஸ், அவனால் பேச முடியும், ஒரு சிந்தையிலே தவறான காரியங்களை போட முடியும். என்ன சொல்ல முடியும்? அவர் ஒரு பழைய காரியத்தை நினைப்பூட்டுவது. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்திருப்பார், பிள்ளையான காரியத்தை செய்திருப்பார், உங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்திருப்பார். அந்த நிலையில் பார்க்கும்போது உங்களோட ஒரு தப்பும் இருக்காது. அவர்கள் அதை வேணுமென்றே செய்திருப்பார்கள். பொறாமை நிமித்தமாகவோ எரிச்சல் நிமித்தமாகவோ நீங்கள் வளரக்கூடாத நிமித்தமாகவோ ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள். அதை கொண்டு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது. பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துவது. பல வருஷங்களுக்கு முன்பாக யாரோ பேசின ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது. எல்லாரும் அவர்கள் உங்களுக்கு எதிராக இதை செய்கிறார்கள் என்று ஒரு தவறான ஒரு மாயை, ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வருவது. இப்படியான காரியங்களை அடுத்ததாக பிசாசு கொண்டு வர ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் நானும் ஏமாந்து போனேன். ஆனால் காலம் செல்ல செல்ல பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இது பிசாசுடைய வேலையா இருக்கிறது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இப்படியான சூழ்நிலை நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னார் உடனடியாக நினைத்துக் கொள்ளுங்கள், டெவில் இஸ் அட் வொர்க். பிசாசு எனக்கு எதிராக செயல்படுகிறான். பிசாசு இந்த இடத்தில் நிற்கிறான். நான் அவனை பார்க்கவில்லை, ஆனால் எனக்கு தெரிகிறது அவன் இந்த இடத்தில் நிற்கிறான். அப்ப அவனுக்கு சொல்லுங்கள், ஐ கேன் see you out of my jar. நான் அவனை கண்ணால் பார்க்கவில்லை, but I can sense it. You are here out of my jar. நான் அவர்களை ஏற்கனவே மன்னித்தாயாச்சு. அவர்களை நான் மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்ல, ரோமர் 8:28 எப்போதும் அவனுக்கு சொல்லுங்க, அன்றியும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற all things works together for good those who called by God. தேவன் அழைக்கப்பட்டவர்களாகிய நம்மிடத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ அந்த குடும்பத்தாரோ எனக்கு என்ன தீமை செய்திருந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். எப்படி யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் செய்த தீமையான காரியத்தை நன்மையாக மாற்றி கொடுத்தாரோ, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தீமையான காரியத்தை கர்த்தர் நன்மையா மாற்றி தருவார் என்று நீங்கள் சொல்லும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எப்பொழுதும் நன்றாக உணர்ந்து கொள்ளுவார். அவன் தன்னை மறைத்துக் கொள்ளும் மட்டும்தான் அவனுக்கு பவர் இருக்கிறது. எப்போது அவனை எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறானோ, எப்போது நீங்கள் அவனை கண்டுபிடித்து விடுகிறீர்களோ, அதற்கு பிறகு அவனுக்கு பவர் இல்லை. அது ஒரு கரப்பான் பூச்சியமாய்த்தான். எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்போது அவன் ஓடி போய் விடுவான். கரப்பான் பூச்சியும் அப்படித்தான், இருட்டில் தான் இருக்கும். நீங்க லைட்டை போட்டீங்கன்னா அது ஓடிடும். அதே போலத்தான் நீங்க எப்போது அவனை இனம் கண்டு கொள்கிறீர்களோ, எப்போது அவனை எக்ஸ்போஸ் பண்றீங்களோ, எப்போது அவனை முகத்திலே நீங்க கிளிக்கிறீங்களோ, அன்மாஸ்க் பண்ணுகிறீர்களோ, அதற்கு பிற்பாடு அவனுக்கு பவர் இல்லை. அவன் சொல்ற எந்த பொய்க்கும் பவர் இல்லை. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியாக அடுத்ததாக பிசாசு இந்த காரியத்தை செய்தான். அதற்கு பிற்பாடு இதையும் நான் இனம் கண்டு அவனை எதிர்த்த போது அவன் அடுத்ததாக என்னுடைய கனவிலே செயற்பட ஆரம்பித்தான். பேட் ட்ரீம்ஸ், நிறைய காரியங்களை கொண்டு வந்து என்னை முழுமையான ஆசீர்வாதத்தை, கர்த்தர் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை, விடுதலையை நான் அனுபவிக்க முடியாதபடி என்னை ஒரு பக்கத்தில் அவன் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தான். நானும் பல சமயங்களில் யோசித்து பார்ப்பேன், நான் எங்கேயோ தவறு செய்கிறேனா, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை செய்கிறேனா என்று யோசித்து பார்க்கும்போது பல சமயங்களுக்கு விடையே கிடைக்காது. ஆனாலும் அவன் நாங்கள் எந்த தவறும் செய்யாத பட்சத்திலும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் பட்சத்திலும், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிற பட்சத்திலும் அவன் நம்மை கொண்டு வர செய்ய முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். எல்லாம் பிசாசு செய்ய வருவான், ஒரு வழியாய் வருவான், ஆனால் 7 வழியாய் அவன் ஓடி போவான். உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எதிராக ஆயுதம் எழுப்பும், ஆனால் அது வாய்க்காது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் போது உங்களுக்கு எதிராக பிசாசு அந்த ஆயுதத்தை கொண்டு வருவான், ஆனால் அது வாய்க்காது. அப்ப சிலவளை நீங்க சொல்லலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் இன்னும் தேவனுடைய ரெக்கிலே வரவே இல்லை. தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நீங்கள் ஓட ஆரம்பிக்கவில்லை. நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக definitely you will meet your enemy. இன்னும் நீங்க ஒரு எதிரியை சந்திக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கவில்லை, அல்லது நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் பிசிக்கல் வேர்ட்லயே நீங்கள் பாவம் செய்யும் போது அவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ல கொண்டு வந்து உங்களுக்கு தவறான காரியங்களை போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்படியாக இருக்குமே ஒழிய நீங்கள் தேவனுடைய வழியில சரியாக நிற்கும் போது நீங்கள் எதிரியை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க போறோம். நான் தொடர்ந்து இந்த காரியத்தை பற்றி நிறைய காரியங்களை பற்றி பேச போகிறேன். இன்றைய நாளில் நான் ஒரு கனவை பற்றி பேச போகிறேன். உங்களை இறந்து போன உறவுகளை நீங்கள் உங்களுடைய கனவிலே பார்க்கிறீர்களா? Are you seeing your deceased relatives in your dreams?
இந்த கேள்விக்குரிய பதிலை நான் சொல்ல போகிறேன். இனி வருகிற செய்திகளில் எனக்கு தெரியவில்லை இது எவ்வளவு நேரம் இந்த செய்தி எடுக்கும் என்று தெரியவில்லை. சில வேளை இது மிகவும் அதிகமான நேரமாய் போய்விட்டால் அதை நான் 2 பகுதியால் போடுவேன். பரிசுத்த ஆவியானவர் தான் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு இப்பொழுது தெரியாது எவ்வளவு நேரம் செல்லும் என்று அந்த நேரத்தை பார்த்து சில சமயங்கள் இது 2 பகுதியாக வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. தயவு செய்து இந்த முழு செய்தியை கேளுங்கள். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு திருப்பு முனையை காண்பீர்கள். இந்த சத்தியம் அப்போது எனக்கு தெரிய வந்ததோ அன்றிலிருந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இன்னொரு பரிமாணத்துக்குள் போனதை நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்ந்தேன். இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்துக்குள் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகிற தேவ செய்தியா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கார்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்க. சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்க. எல்லாம் விட்டால் இந்த செய்தியை அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கு அனுப்புங்க. இது நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுறது உண்மைதான். ஆனால் இந்த சத்தியம் அவர்களுக்கு போகும்போது அவர்களுக்கு பரிபூரண விடுதலை கடந்து வருகிறதா இருக்கும். அதனால் தான் வேதம் சொல்கிறது சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் இந்த உண்மை அவர்களுக்கு தெரிய வரும்போது அவருடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாக, அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை, அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையை அவர்களால் பார்க்க முடியும். அதனால் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் தயவு செய்து இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். இது மிகவும் உங்களுடைய அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என்று சொன்னால் இந்த உண்மை எனக்கு தெரிந்த போது என்னுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள் சென்றது. ஆமென். அப்ப இன்றைய நாளிலே ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். உங்களுடைய இறந்து போன உறவுகளை நீங்கள் உங்களுடைய கனவில் அடிக்கடி பார்க்கிறீர்களா? அவர்கள் வருகிறார்களா? உங்களோட பேசுகிறார்களா? உங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார்களா? செய்கிறார்களா? அப்படி என்று சொன்னால் இந்த செய்தியை